பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்கும் உள்ள உறவு மேம்பட போகிறது. வருத்தங்கள் நீங்க போகிறது. பொதுவாக நீங்கள் ரொம்ப கோவக்காரராக நீங்கள் கோபம் கண்ட்ரோல் பண்ண முடியாத கோவப்படுவீங்க எல்லார் மீதும். இருந்தாலும் அது ஒரு நன்மைக்கே, எப்படி அந்த கோபம் வந்து ஒரு நன்மைக்கு தான். எல்லோரும் நான் சொல்கிறப்ப தான் கேட்கணும்னு நினைப்பீங்க. நான் பிடிச்ச காலுக்கு 3 கால், என் பிடிச்ச முசலுக்கு 3 கால் தான் நிற்பீங்க. இப்படி வாக்குவாதம் செய்கிற நீங்கள் ஒரு அரசியல்வாதியாகவும் இருப்பீங்க, அரசு ஊழியராகவும் இருப்பீங்க. பிடிவாத குணம் அதிகமாக நிறைந்த நீங்கள். அதனால் ஒரு லாபம் தான், ஒன்றும் தப்பு இல்லை. 2இல் கேது பகவான் அமைந்திருக்கிறார். அதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், ஒருத்தருக்கு கணவன் மனைவிக்கிட்ட பேசாமல் இருக்கிறது, மனைவி கணவனிடம் பேசாமல் இருக்கிறது, மாமியார்கிட்ட பேசாமல் இருக்கிறது, மாமனார்கிட்ட பேசாமல் இருக்கிறது, நாத்தனார்கிட்ட பேசாமல் இருக்கிறது, பிள்ளைகளோட மனஸ்தாபம், இப்படி வந்து குடும்ப உறவுகள் அனைத்தும் கொஞ்சம் மனஸ்தாபத்தில் கொண்டு போகும். ஆனால் போக போக அந்த மாதம் 20 பிறகு அதெல்லாம் விலகும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். குடும்பத்தில் வர வேண்டிய பண உதவி, பொருளாதாரம் கொஞ்சம் தடைப்பட்டு பின்பு கிடைக்கும். பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு கூட இருக்கும். நண்பர்களுடைய சின்ன சின்ன சண்டைகள், வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களை பார்த்து பழகணும் பள்ளி படிக்கும் பிள்ளைகள். அதனால் உங்களுடைய வாக்குவாதங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் உங்களுடைய ராசி 8இல் ராகு பகவான் அமைந்திருப்பது ஒரு எதிர்பார்க்காம ஒரு அதிர்ஷ்டத்தை, திடீர் பண வரவை கொடுத்துருவார். எப்படி திடீர் பண வரவு எங்கேருந்து வந்துன்னு தெரியாது, அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. சிம்ம ராசி சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கண்ணமங்கலம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது ஆங்கில மாத பலன் வரிசையில் மார்ச் மாத பலன்கள். இந்த மாதம் என்ன பலாபலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது, வாருங்கள் விரிவாக பார்ப்போம். சிம்ம ராசி, நான் உங்கள் ராசி அதிபதி ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 7இல் ஆட்சி பெற்ற சனியோடு அமர்ந்திருக்கிறார். 7இல் அமர்ந்திருக்கும் சூரிய பகவான் நாள் உங்களுக்கு என்ன லாபம் நடக்கப் போகிறது, உங்கள் தந்த வழியில் உங்களுக்கு என்னென்ன வர வேண்டி இருக்கிறது, சொத்து வர வேண்டி இருக்கிறதா, பணம் வர வேண்டி இருக்கிறதா, பாகப்பிரணை, இல்லை நீங்களெல்லாம் ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கிறீங்களா, இதெல்லாம் விலகி நீங்கள் அப்பா மகன் பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்கும் உள்ள உறவு மேம்பட போகிறது. வருத்தங்கள் நீங்க போகிறது. பொதுவாக நீங்கள் ரொம்ப கோவக்காரராக நீங்கள் கோபம் கண்ட்ரோல் பண்ண முடியாத கோவப்படுவீங்க எல்லார் மீதும். இருந்தாலும் அது ஒரு நன்மைக்கே, எப்படி அந்த கோபம் வந்து ஒரு நன்மைக்கு தான். எல்லோரும் நான் சொல்கிறப்ப தான் கேட்கணும்னு நினைப்பீங்க. நான் பிடிச்ச காலுக்கு 3 கால், என் பிடிச்ச முசலுக்கு 3 கால் தான் நிற்பீங்க. இப்படி வாக்குவாதம் செய்கிற நீங்கள் ஒரு அரசியல்வாதியாகவும் இருப்பீங்க, அரசு ஊழியராகவும் இருப்பீங்க. பிடிவாத குணம் அதிகமாக நிறைந்த நீங்கள். அதனால் ஒரு லாபம் தான், ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு இந்த மாதத்தில் தந்தையோடு இருக்கிற உறவுகள் மேம்பட்டு தந்தை வழியில் வர வேண்டிய சொத்து, பாகப்பிரிவினை, பணம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் அரசு வேலை, நீண்ட நாளாக நம்ம படிப்புக்கு தகுந்த ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு ஏகிட்டு இருக்கிற சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வேலை கிடைக்கும். எக்ஸாமில் ஹையஸ்ட் மார்க் நீங்கள் தான் வாங்க போகிறீங்க. உங்கள் ஊரே பாராட்டுற அளவுக்கு நீங்கள் அரசாங்க வேலை போய் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஆனாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இந்த பையன் வேலைக்கு போயிடுச்சா, இந்த பொண்ணு வேலைக்கு போயிடுச்சா அப்படின்னு ஊரே பாராட்டுற அளவுக்கு, பேசும் அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக அரசு வேலையில் போய் சேர போகிறீங்க. அரசு வேலையில் ஏற்கனவே இருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு பதவி உயர். நம்ம பின்னாடி வந்தெல்லாம் முன்னாடி ப்ரமோஷன் ஆகிட்டாங்களே, ஃபீல் பண்ணுறீங்களா, வருத்தப்படுறீங்களா? அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உயர் பதவி கிடைக்கும், சம்பள உயர் கிடைக்கும். உங்களுடைய அதிகாரிகள், உங்களுடைய மேனேஜர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். உடன் பணிபுரியும் சக ஊழியர்களுக்குள்ளே இருந்த மன கஷ்டங்கள் விலகி இந்த மாதம் நட்பு வட்டாரம் மேம்படும். அதனால் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பு. அரசியல்வாதி இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவும் சிறப்பாக இருக்கிறது. கட்சியின் மேலிடம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பதவி
கொடுப்பாங்க, பொறுப்புகள் அதிகமாக கொடுப்பார்கள். இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். இல்லை புதுசாக கட்சியில் சேரணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சேரலாம். உங்களுக்கு ஆதாயமாக இருக்கிறது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு அரசியல்வாதியாலும், அரசியலாலும், அரசாங்கத்தாலும், அரசியல் வேலை செய்யும் நபராலும் இந்த மாதம் உங்களுக்கு ஆதாயம், ஆதாயம், ஆதாயமே. போதுமா? ஓகே. உங்கள் ராசிக்கு 2ல் கேது பகவான் அமைந்திருக்கிறார். அதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், ஒருத்தருக்கு கணவன் மனைவிக்கிட்ட பேசாமல் இருக்கிறது, மனைவி கணவனிடம் பேசாமல் இருக்கிறது, மாமியார்கிட்ட பேசாமல் இருக்கிறது, மாமனார்கிட்ட பேசாமல் இருக்கிறது, நாத்தனார்கிட்ட பேசாமல் இருக்கிறது, பிள்ளைகளோட மனஸ்தாபம், இப்படி குடும்ப உறவுகள் அனைத்தும் கொஞ்சம் மனஸ்தாபத்தில் கொண்டு போகும். ஆனால் போக போக இந்த மாதம் 20 பிறகு அதெல்லாம் விலகும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். குடும்பத்தில் வர வேண்டிய பண உதவி, பொருளாதாரம் கொஞ்சம் தடைப்பட்டு பின்பு கிடைக்கும். எப்படி? தடைப்பட்டு தான் கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் குடும்பத்தில் செலவுகள், தேவையில்லாத செலவுகள், மருத்துவ செலவுகள்லாம் வரும். அதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டி வரும். குடும்பத்தில் இருந்த இதுவரை கொஞ்சம் அக்கம் பக்க உறவுகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. குடும்பத்தில் இருக்கும் பெரிய பெரிய மூத்தவர்கள், அதாவது வயசானவங்க, மாமனார் மாமியார், தாத்தா பாட்டி, இவர்களெல்லாம் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் சாதகமாக இல்லை. இதை மட்டும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 7ல் சனி பகவான் அமர்ந்திருப்பது, அதாவது நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் மன கஷ்டங்களை கொடுப்பார், பின்பு சரி செய்து விடுவார். பார்ட்னர்ஷிப்பில் இருக்கும் பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி பின்பு சரி பண்ணுவார். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி பிரிவினை அளவு கொண்டு போய் விட்டுடுவார். அதனால் பார்த்து பக்குவமாக வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்த உறவு கொஞ்சம் அதாவது மனசுக்குள் கஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. இதை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொண்டு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு ஒரு பக்கம் காதில் வாங்கி ஒரு பக்கம் விட்டுட்டு போயிடுங்க. எதிர்பார்த்து நிற்காதீங்க. கணவன்கிட்ட சரி மனைவிக்கிட்ட சரி நீயா நானான்னு நிற்கனா அங்கே பிரச்சனை வரும். அதில் கொஞ்சம் கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு 8ல் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். நீசமற்ற புதன் இருப்பது பழைய நண்பர்கள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. புதிய நண்பர்களால் பிரச்சனையும் வரும். புதிய நண்பர்களால் பிரச்சனை வரும். பழைய நண்பர்கள் ஆதாயம் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு கூட இருக்கும் நண்பர்களுடைய சின்ன சின்ன சண்டைகள், வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களை பார்த்து பழகணும் பள்ளி படிக்கும் பிள்ளைகள். அதனால் உங்களுடைய வாக்குவாதங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. அதேபோல் உங்களுடைய ராசி 8ல் ராகு பகவான் அமைந்திருப்பது ஒரு எதிர்பார்க்காம ஒரு அதிர்ஷ்டத்தை, திடீர் பண வரவை கொடுத்துருவார். எப்படி? திடீர் பண வரவு எங்கேருந்து வந்துன்னு தெரியாது. அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. தேவையில்லாமல் இல்லீகலாக ஏதாவது சம்பாதிக்கலாம்னு எண்ணம் தோண்டி இல்லீகலாக வருமானத்தையும் கொடுத்துருவார். அதில் கொஞ்சம் கவனம் தேவை. இல்லீகல் உறவு கொடுத்துருவார். அதனால் பிரச்சனையும் வரும். அந்த இல்லீகல் உறவுகளை நீங்கள் கவனமாக அதை கைவிடுவது மிக மிக சிறப்பு. ஏன்னா மனசுக்குள்ளே நமக்கு கிடைக்காத பொருள் மீது ஆசையை உண்டு பண்ணி அதுக்கு ஏகப்பட்ட முயற்சிகள் எடுத்து கடைசியில் கிடைக்காம மன வருத்தப்பட்டு அதனால் பிரச்சனையில் போய் ஆளாக்கி நிற்கிற சூழ்நிலை வரும். அதனால் எல்லைக்கு மீறி ஆசைப்படாதீங்க. சரிங்களா? அதே போல் உங்கள் ராசிக்கு 8ல் சுக்கிரன் இருப்பது, நீங்கள் ஏற்கனவே ஏதாவது பணம் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்களா, சேர்ந்த ஒரு மொத்தம் ஒரு பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு வரும். இல்லை ஏதாவது பழைய சொத்து விற்கணும்னு நினச்சிங்களா, விற்றீங்களா, அதில் ஒரு பெரிய தொகை வரும். புதுசாக இடமும் வாங்கலாம். அப்படி விற்காமல் இந்த பொருள், நிலம் அதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் விற்றுட்டு உங்களுக்கு பெரிய ஒரு அமௌண்ட்டு கை கிடைக்கும். எதிர்பார்க்காத திடீர் காசு உங்களுக்கு எங்கேருந்தோ வரும். உங்களுக்கு அதை பயன்படுத்துங்கள். அதே போல் உங்களுடைய செலவும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதத்தில் வரும். கூடுமான வரையில் உங்களுடைய 8க்குரிய தசாநாதன் 6க்குரிய தசாபுத்தி எதாவது நடக்குமானால் உங்களுக்கு
ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை தேவை. வம்பு வழக்கில் கொஞ்சம் அக்கறை தேவை. நாள்பட்ட இந்த சொத்து வழக்கு வம்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. அதை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் முடிக்கிற வழியை பாருங்கள். உங்கள் ராசிக்கு 8ல் இந்த மாத கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா 5 கிரக சேர்க்கை வரப்போகிறது. சூரிய பகவான் கும்பராசிலிருந்து உங்கள் ராசிக்கு 13ஆம் தேதிக்கும் மீனராசி வரப்போகிறார். சனி பகவான் 23ஆம் தேதி வரப்போகிறார். ஆக மொத்தம் இந்த மாத கடைசியில் 5 கிரக சேர்க்கை வருவது உங்களுக்கு ஒரு மாதத்தில் அனைத்தும் சாதகமாக நடைபெறப் போகிறது. அதனால் இந்த மாதத்தில் வளமும் நலமும் பெற்று வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.